இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நதிகள் சந்திக்கும் இடங்களின் முக்கிய பெயர்கள். சரி, இதுல என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இப்ப இதுல என்ன இருக்குன்னா, இப்ப சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல வந்து என்ன நடக்குது, கும்பமேளா நடக்குது. இந்த கும்பமேளா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளான்னு பாத்தீங்கன்னா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா. இந்த கும்பமேளா எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம். அதாவது இந்த திரிவேணி சங்கமம்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சந்திக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது, திரிவேணி சங்கமம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத், உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? அப்போ இந்த திரிவேணி சங்கமத்துலதான் இப்ப சமீபத்துல வந்து என்ன நடக்குதுன்னா அந்த கும்பமேளா நடக்குது. அப்போ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒவ்வொரு சில ஆறுகள் சந்திக்கிற இடத்துக்கு ஒரு முக்கியமான பெயர் இருக்கு. சரிங்களா? அதாவது லாஸ்ட் குரூப் 2க்கு முந்தின குரூப் 2ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கங்கை, யமுனை, சரஸ்வதி சந்திக்கும் இடங்களின் பெயர் என்ன? திரிவேணி சங்கமம். அதாவது அவங்க கொஸ்டின் அதுல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, திரிவேணி சங்கமம் சந்திக்கிற இடத்தோட பேரு, அந்த இது வந்து எந்த இடத்து வழியில இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அலகாபாத். அப்போ இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். கங்கை, யமுனை, சரஸ்வதி சந்திக்கும் இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத். அலக்நந்தா, பாகீரதி சந்திக்கும் இடத்துக்கு பேர் என்னன்னா ருத்ரபிரயாக். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். அடுத்து சோனா கங்கை, மந்தாகினி இந்த ரெண்டும் சந்திக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோனா பிரயாக். இதுவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். அடுத்து அலக்நந்தா, பிண்டாரு நதிகள் இந்த ரெண்டும் சந்திக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ண பிரயாக். இதுவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். அப்ப இது சமீபத்துல நம்ம என்ன பண்றோம், கும்பமேளா வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டத்துல வந்து மக்கள் நிறைய பேர் சமீபத்துல இப்ப கூட இறந்து போனாங்க, அதை பத்தி பாக்குறோம். அப்புறம் அந்த அந்த புனிதமான இடத்தை பத்தி டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். அப்ப இதை பத்தி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அதை பத்தி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இதே மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான் இருக்குது. இந்த 3 கங்கை, யமுனை, சரஸ்வதி சந்திக்கும் இடத்துக்கு பேரு திரிவேணி சங்கமம். இது எங்க இருக்குன்னா அலகாபாத். அலக்நந்தா, பாகீரதி சந்திக்கும் இடம் வந்து ருத்ரபிரயாக், உத்தரகாண்ட். சோனா கங்கை, மந்தாகினி சந்திக்கும் இடம் வந்து சோனா பிரயாக், உத்தரகாண்ட். அலக்நந்தா, பிண்டாரு நதிகள் சந்திக்கும் இடத்துக்கு பேர் வந்து கர்ண பிரயாக், இதுவும் உத்தரகாண்ட்.